கூறுகின்றார்கள். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாக்களித்த நற்குலிகளை குறைவின்றி வழங்கிட வேண்டும் என்று பிரார்த்தித்தவாறு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் மௌலூது ஓதுவது இணை வைப்பு தான் என்ற தலைப்பிலே ஜும்மா உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. இது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஜும்மாவுடைய ஒதுக்கப்பட்ட ஒரு அரை மணி நேரத்தில் பேச முடியாது என்று சொன்னாலும் சுருங்க அதனுடைய முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே இந்த இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இதற்கு மேல் இஸ்லாத்திற்குள்ளே யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் மார்க்கம் என்று புகுக்கவே முடியாது. அது முடிஞ்சு போயிடுச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே கூறுகின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய இந்த மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். வேலை முடிஞ்சு போச்சு. மார்க்கத்தை நிறைவு பண்ணிட்டேன்னு சொன்னா, அதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்னு சொன்னா அது முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேல உள்ளதெல்லாம் மார்க்கம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் அதோட விட்டுறாம அடுத்தது சேர்த்து என்ன சொல்றான், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதியது லக்கும் இஸ்லாம தீனா, இதை உங்களுக்கு வாழ்க்கை நெறியாகவும் ஆக்கிவிட்டேன். அதாவது மக்கள் என்ன புரிஞ்சிடக்கூடாது, சரி இது ஒரு வேதம் ஓதுறதுக்காக இருக்குது, தொழுகையில ஓதுறதுக்காக கொடுத்திருக்காங்க போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு தங்களுடைய அறிவை இதற்குள் புகுத்து விடக்கூடாது என்பதற்காக வாழ்க்கை நெறிய இதுதான். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுது, பசி ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது, வறுமை ஏற்படுகிறது, எது குழந்தை இல்லாமல் போகிறது, எதுவாக இருந்தாலும் இதற்குள்ளே தீர்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்புறம் எதுக்கு நீங்க புதுசா ஒன்றை உருவாக்கி கொடுக்கறீங்க? உருவாக்க முடியாது. மேலும் யாராவது அப்படி உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அது ரத்து செய்யப்பட்டு விடும். அதை சொல்றாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்தில் சொல்லிவிட்டாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். நமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, எது இல்லாத ஒன்று? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாத ஒன்றை யாரேனும் செய்து இதற்குள் புகுத்தினார்கள் என்று சொன்னால், அது நல்லது என்று சொன்னாலும் அது ரத்து செய்யப்படும். எங்க ரத்து செய்யப்படும்? மறுமையில ரத்து செய்யப்படும். ஒண்ணு இல்லாம போவோம். இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டு இருந்தாலும் மறுமையிலே போய் அல்லாஹ்விடத்திலே காட்டும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருவான்? ஒண்ணு இல்ல, ஜீரோ போயிடுவான். எவ்வளவு செஞ்சாலும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க. இதுல இல்லாத ஒன்றை யாரேனும் புகுத்தினால் அது ரத்து செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. சரி, நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்கல்ல, நல்லது தானே இருந்தா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து புகுக்குறாங்கல்ல. அப்ப அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, வஸர்ரல் உமூரு முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ. அதாவது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நல்லது என்று செய்து அவர்கள் புகுத்துவார்கள் என்று சொன்னால் அந்த காரியம் கெட்டதுங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. ஷர்ங்கறாங்க, கைர்னு சொல்லல. இவங்க தயார் பண்ணி உள்ள கொடுக்கறாங்க பாத்தீங்களா, அத இவர்கள் கைர்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள கைரான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இதுல என்ன தப்புன்னு சொல்லி அத ரசூல் என்ன சொல்றாங்க, ஷர் கெட்ட காரியம் என்று சொல்லிவிட்டு ஒக்குள்ள பித்அத்தின் லலாலா ஒக்குள்ள லலாலத்தின் பின்னார், அவைகள் அனைத்தும் வழிகேடு. நல்லதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மார்க்கம் சொல்லி அது அனைத்தும் வழிகேடு. வழிகேடுகள் எல்லாம் எதில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் நரகத்தில் சேர்க்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இது நல்லது நீங்க நினைக்காதீங்க, நல்லது கிடையாது, கெட்டது என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப மௌலூது ஓதுறதுல நல்ல செய்திகள் எல்லாம் உள்ள இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஓதுகின்றீர்களே, அதையெல்லாம் கெட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கெட்ட காரியத்தை இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய பள்ளியில வேற வச்சு ஓதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரம்பு மீறி என்னை புகழாதீர்கள். அப்ப மௌலூதுக்கு தயார் பண்றவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வை அளவு மீறி புகழ்றோம். 23 வருடங்கள் உயிரை பணைய வைத்து இந்த மார்க்கத்தை கொடுத்தார்கள், குர்ஆனை கொடுத்தார்கள், ஒழுக்கத்தை கொடுத்தார்கள், நல்லதை போதித்தார்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களை புகழ்கின்றோம். புகழ்வது தப்பா என்று கேட்கின்றார்கள். அப்படி சொல்லி தானே மௌலூது ஓதுறாங்க, நாங்க புகழ்றது தப்பா என்று கேட்கிறார்கள். ரசூல் என்ன சொல்றாங்க, தப்புன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வாழும் காலத்திலேயே தவறு என்று சொல்லிவிட்டார்கள். என்னை புகழாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஸலவாத் மட்டும்தான் ஓத சொன்னார்கள். ஸலவாத் என்ன? அல்லாஹ்வுடைய அருளை கேட்பது. நபி அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளை கேட்பது ஸலவாத். ஸலவாத் ஓத சொல்லி இருக்காங்க. அல்லாஹ்வுடைய அருளை எனக்கு தேடுங்கள் என்று சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ சொன்னாங்களா? மாறாக என்ன தெரியுமா சொன்னாங்க, லா லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம். ஈசாவுடைய மகன், மரியமுடைய மகன் ஈசாவை அளவு கடந்து புகழ்ந்தது போன்று என்னை புகழாதீர்கள். இதெல்லாம் வரும் அல்லாஹ் தெரிஞ்சு அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய தூதர் வாயாலே அவர்கள் வாழ்ற காலத்துல சொல்ல வச்சுட்டான். சொல்லிரு, நீ போனதுக்கு பிறகு இந்த மாதிரி வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் வரும் சொல்லிட்டாங்க. புகழ்ந்துராத, புகழ செய்யாத. அதுவும் யார மாதிரி, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போல் என்னை புகழாதீர்கள். ஃபஇன்னமா அனா அப்துஹு, நான் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய அடிமை. என்னை அழைப்பதாக இருந்தால் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் சொல்லுங்கள். அத ரசூல் ஆசைப்பட்டாங்க. மாறாக அளவு கடந்து புகழாதீர்கள். ஈசாவுடைய மரியம் அவர்களுடைய மகன் ஈசா அளவு கடந்து புகழப்பட்ட காரணத்தினால் இன்று என்ன நிலைக்கு ஆளாக்கப்பட்டது? இல்லாத ஒரு பொய் செய்தியை சொல்லி அவர்கள் நம்மை எல்லாம் காக்க வந்த இரட்சகர் என்று சொல்லி சிலுவையிலே ஏற்றி அவர்களை கடவுள் என்று ஆக்கிவிட்டார்கள். இன்றைக்கு ஜீசஸ் என்று, கர்த்தர் என்றெல்லாம் சொல்லப்படுவது யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லப்படுகின்றார்கள். அதனால அது மாதிரி என்னை புகழாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சேர்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்களுடைய அந்த கடைசி மரண தருவாயிலே சொல்கின்றார்கள், லா அல்லாஹு யஹூதி வன் நஸாரா, யூதர்கள் மீதும் கிறிஸ்துவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். ஏன் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்கத்தலமாக ஆக்கினார்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட சேர்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? கடைசி நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது போன்ற ஒரு செய்தியை சேர்த்து சொல்லி இருக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது, நபி அவர்கள் மீது இந்த மக்கள் வைத்திருந்த அந்த அளவு கடந்த பாசம் மற்ற நபிமார்களுக்கு ஆக்கியது போலவே நபி அவர்களுக்கும் ஆக்கியிருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப கடைசி நேரத்திலும் அவர்கள் இதை சொல்லிவிட்டு மரணித்திருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அவ்வளவு கடந்து புகழ்கின்றீர்கள்? புகழலாமா? புகழக்கூடாது. அது மட்டுமல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த பள்ளிவாசலிலே வைத்து இந்த மௌலூதை ஓதுகின்றார்களே, அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கின்றான்? இதெல்லாம் வரும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்திலே இல்லாத ஒரு தகவலே கிடையாது. எச்சரிக்கின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹி, பள்ளிவாசல் அல்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. ஃபலா ததூம அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே இந்த பள்ளியில வச்சு அழைக்காதீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிருக்கானா இல்லையா? குர்ஆன் இருக்கிறதா இல்லையா? குர்ஆனோடு நாம் வாழ்கின்றோமா இல்லையா? குர்ஆன் முடிக்கப்பட்டு விட்டதா? எதற்கு கொண்டு வந்தீர்கள் மௌலிதை? குர்ஆன் உயிரோடு இருக்கிறது, நம்மோடு குர்ஆன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. உலகம் முடியும் காலம் வரை குர்ஆன் வாழ்ந்து கொண்டிருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிருக்கானா இல்லையா?
அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே வைத்து அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது பள்ளிவாசலிலே மௌலூதி என்ற பெயரிலே சுப்ஹான மௌலூதி என்ற பெயரிலே நீங்கள் ஓதுகின்றீர்களே, அதில் என்ன சொல்லுகின்றீர்கள்? நபி அவர்களை பார்த்து யா நபி என்று வரக்கூடிய அந்த பாடலிலே அந்த ஹக்கன கியாசுல் ஹல்கி அஜ்மாயின் ஓதுகின்றார்கள். என்ன தெரியுமா? உண்மையாகவே ஹக்குன் அன்தல் ஹக், உண்மையாகவே நீங்கள் அனைத்து படைப்பினங்களுக்கும் இரட்சகராக இருக்கின்றீர்கள். எதுல வருது? சுப்ஹான மௌலூதிலே வருகிறது. இந்த பள்ளியிலே வைத்து ஓதுகின்ற அந்த சுப்ஹான மௌலூதிலே வருகின்ற பாடல் வரிகள் என்ன தெரியுமா? வ அன்த ஹக்கன் கியாசுல் ஹல்கி அஜ்மாயின், அனைத்து உயிரினங்களுக்கும் உலகில் இருக்கு பாத்தீங்களா, மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் பாதுகாவல் ரட்சகர் சொல்றாங்க. கியாஸ்னு சொன்னா கௌஸ்னு சொல்றாங்க, கௌஸ் முகமதுன்னு பேர் வைக்கிறாங்க, கௌஸ் மொஹிதீன் பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன? கௌஸ் முகமது என்றா முகமது ரட்சகர். அல்லாஹ் ரட்சகனா முகமது ரட்சகரா? சிந்தியுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாளை நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே அளவு கடந்த ஒரு இறை தூதரை இப்படி புகழ்கின்றீர்களே, அவர்கள் பாதுகாவலரா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லுகின்றான், அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது என்பதையும், வமா லகும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யின் வலா நஸீர், அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை என்று உங்களுக்கு பாதுகாவலர்கள் யாரும் இல்லை, உங்களுக்கு யாரும் உதவவே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் அது எங்கு தோன்றுகிறது, எங்கு சென்றடைகின்றது, அனைத்தும் நம்மிடத்திலே பதிவேட்டில் இருக்கிறது. அவ்வளவுக்கும் பாதுகாவலன் அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான். நீங்க போய் சுப்ஹான மௌலிதிலே நபி அவர்களே அவர் பாதுகாவலரே என்று கூப்பிடுகின்றீர்களே, தவறு இல்லையா? இது சிறுக்கு இல்லையா? பச்சை சிறுக்கு இல்லையா? இது பித்அத்தா? இது பித்அத் என்று ஒரு கூட்டம் சொல்லுகின்றது. இது பித்அத்தா? இது பித்அத்தா? ரட்சகர் என்று சொல்வது பித்அத்தா என்று நீங்க சிந்தியுங்கள். பச்சை சிறுக்கு என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். மேலும் அவர்கள் என்ன ஓதுகின்றார்கள் தெரியுமா? நபி அவர்களிடத்திலே பாவங்களை மன்னிக்க சொல்லுகின்றார்கள். எப்படி? நபி அவர்களிடத்திலே பாவங்களை மன்னிக்க சொல்லுகின்றார்கள். சுப்ஹான மௌலிதிலே யா நபி என்று வரக்கூடிய பாடல் வரிகளிலே சொல்லப்படுகின்றது, கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை நன்மையாக மாற்றுங்கள். யார் மாற்றுறது? என்னுடைய பாவங்களை நன்மையாக மாற்றுங்கள் நபியே என்று சொல்லிவிட்டு, வஅஃபூலி அஸ்ஸய்யாத்தி, என்னுடைய தீமைகளை அலட்சியம் செஞ்சு விட்டுருங்க. எப்படி? பள்ளிவாசல்ல வச்சு ஓதுற மௌலிதுல என்னுடைய பாவங்களை எல்லாம் நன்மையா மாத்தி விட்டுருங்க. நபி அவர்கள்ட்ட சொல்றாங்க, மாத்தி விட்டுருங்க, என் தீமைகளை எல்லாம் கண்டுக்காம விட்டுருங்க என்று நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே வைத்து ஓதுகின்றீர்களே, இதுல நியாயம் இருக்கிறதா? இது பித்அத்தா? இது ஷிர்கா? ஏன் சிந்திக்க ஏன் சிந்திக்க மறுக்கின்றீர்கள்? அது மட்டுமல்ல, என்ன தெரியுமா ஓதுறாங்க? மேலும் இவங்க நபியை பார்த்து கேட்கிறது இப்படி, மக்களை பார்த்து யார் மௌலூதுக்கு ஏற்பாடு பண்றாங்கல்ல அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யா மன் தமாதா அஜ்ரம், யா மன் தமாதா வ அஜ்தரம், குற்றமும் பாவமும் செய்து விட்டவனே, துப் வாத்திர் வர்ஜுல் கரம் சொல்லுகின்றார்கள். மன்னிப்பு கேள், குற்றத்தை ஒப்புக்கொள், அருளை எதிர்பார். யார்கிட்ட? நபி அவர்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குற்றமும் பாவமும் செய்து விட்டவனே மன்னிப்பு கேள், குற்றத்தை ஒப்புக்கொள், அருளை எதிர்பார். வலுது பிமன் ஹல்லல் ஹராம், அதுவும் யார்கிட்ட? ஹரம்ல இருக்காருல, மதீனாவுல தங்கி இருக்கிறாருல, அவர்கிட்ட கேளு. வேற யாரும் நினைச்சிருவாங்கன்னு சொல்லி ஹரம்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நபி அவர்கள்ட்ட கேள், சொல்லி கேள், பாவங்களை மன்னிக்க சொல், அவர்களிடத்துல சரணடைஞ்சிரு, அருளை எதிர்பார்.
நபி அவர்கள் சொன்னாங்க, எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்க அருளை கேளுங்கள் அப்படின்னு நபி அவர்கள் வாழும் காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, நீங்க நபி அவர்கள்ட்டே கேளுங்க. எப்படி இருக்குது இது? ஷிர்கா இல்லையா? இணை வைத்தலா இல்லையா? பாவத்தில் கொண்டு சேர்க்குமா இல்லையா? நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமா இல்லையா? இந்த மௌலூதை அல்லாஹ்வுடைய பள்ளியிலே ஓதலாமா? வீட்டிலும் கூட ஓதக்கூடாது. ஓதுறதற்கு மார்க்கத்திலே தடை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், வஅதிஃபு அலையா, உங்களின் மன்னிப்பை என் மீது சொரிந்து விடுங்கள் என்று கேட்கிறாங்க. இப்படி கேட்கிறாங்க, மன்னிப்பு போய் நபி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. ஆனா அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டவர்களே, தீங்கிழைத்துக் கொண்ட அடியார்களே. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, உங்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன். எவ்வளவு பெரிய கருணை இல்ல அல்லாஹ், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன் இல்லையா அல்லாஹ்? கஃபூர் யார்? அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹு ஹுவ கஃபூருர் ரஹீம். கஃபூர் என்றால் மன்னிக்க கூடியவன், ரஹீம் என்றால் இரக்கமுடையவன். அப்ப மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. உலகத்தில் வேற யாருக்கும் அந்த பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கவில்லை. மேலும் இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்றான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிக்க முடியும்? மன்னிக்க கூடியவர் யார்? கொஸ்டின் மார்க் போடுறான்ல. யார் மன்னிக்க முடியும் அல்லாஹ்வை தவிர? பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு பொறுப்பு அல்லாஹ்வை தவிர உலகில் யாருக்குமே இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்துவிட்ட ஒரு தவறுக்காக, துரோகத்திற்காக, அநீதிக்காக அவன் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் தனக்குத்தானே இழைத்துக் கொண்ட தீங்குகளுக்கு, அநீதிகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும். அல்லாஹ் தன்னிடத்தில் கேட்க சொல்லிதான் சொல்லுகின்றான். அதனால் தான் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்துல ஒரு நாள் ஒண்ணுக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாங்களாம். அப்ப அவர்கள்ட்ட இருக்குதா இல்லையா அழகிய முன்மாதிரி? 100 தடவை கேட்டிருக்காங்க. என்ன சொல்லி கேட்டிருக்காங்க தெரியுமா? இன்னஹு லா யுஆன அலா கல்பி, என்னுடைய உள்ளத்திலே கவனக்குறைவு அதிகமாக ஏற்படுகிறது. வ இன்னி லஸ்தக்ஃபிருல்லாஹ பில் யௌமனியத்து மர்ரா, அதனால் அல்லாஹ்விடத்திலே நான் 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப ரசூல் இவ்வளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி அவர்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டதாக வாக்களிச்சிட்டான். நபியே, உமது பாவத்தில் முந்தியதையும் பிந்தியதையும் நாம் மன்னித்து விட்டோம். அல்லாஹ் என்ன செஞ்சா சொல்லிட்டா, மன்னிச்சுட்டேன்னு சொல்லி. இருந்தாலும் அவர் என்ன செய்யறாங்க, எனக்கு கவனக்குறைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சொல்லும் போது, நான் கடைசி வரை வாழும் காலத்தில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக இருக்கவே நான் விரும்புகிறேன். இந்த கால்லாம் வீங்கி போற அளவுக்கு நைட்ல என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவாங்க. அப்ப தொழும் போது இந்த மாதிரி உங்களுடைய பாதங்கள்லாம் வீங்கி போற அளவுக்கு தொழுவுறீங்களே, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா? அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறானே, ஏன் இவ்வளவு உங்களை வருத்துக்கிறீங்கன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, கடைசி வரை, நான் மரணிக்கின்ற வரை அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க விரும்புகிறேன், அடிமையாக இருக்க விரும்புகிறேன். அதனால தான் இப்படி தொழுவுறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அவர்களை நீங்க அல்லாஹ்வுடைய ரேஞ்சுக்கு நிகராக அல்லது அதை விட அதிகமாக நீங்க புகழ்ந்து தள்ளுகின்றீர்களே, இது தப்பா இல்லையா? மார்க்கம் இதுக்கு அனுமதிச்சிருக்குதா? முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் இது இருக்கிறதா? இதை நீங்கள் ஓதினால் பரக்கத்து ஏற்படுமா, லானத்து ஏற்படுமா? உங்களுடைய வீட்டில் வைத்து இதை ஓதினால் கண்டிப்பாக பரக்கத்து வராது, லானத்து தான்
குர்ஆன் இறங்கும், அல்லாஹ்வுடைய லானத் இறக்கும் மௌலூத் ஓதுனீர்கள் என்று சொன்னார். அதற்காக உயிரை பணைய வைத்து 23 வருடங்கள் கோடீஸ்வரராக வாழ்ந்த நபி அவர்கள் கடைசியில என்ன நிலையில் மரணித்தார்கள் சொல்லுங்கள். ஒரு யூதனுடைய தங்களுடைய கவச ஆடையை அடகு வைத்த நிலையிலே மீட்க முடியாமல் மரணித்தார்கள். எதற்காக? உயிரை பணைய வைத்து இந்த ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக. நீங்க அல்லாஹ்வுடைய பள்ளியாசல்ல கொண்டு வந்து சுப்ஹான மௌலூத்ல நபி அவர்கள்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறீங்க, நபி அவர்களே இரட்சகரே என்று சொல்கின்றீர்கள். அப்ப காபத்துல்லாஹ்ல 360 சிலைகள் இருந்திருக்கலாமே, எல்லாம் ஒண்ணுதானே. ஏன் அதெல்லாம் உடைச்சு நொறுக்கி தள்ளி சுத்தம் பண்ணுவதற்காக அவ்வளவு பாடுபட்டிருக்காங்களே? சிந்திச்சமா? இப்ப இருந்துட்டு போத எல்லாம் ஒண்ணுதானேங்கிற. நீங்க இங்க நபியை கூப்பிடுறதுக்கு அவங்க என்னத்தை கூப்பிட்டாங்க? எல்லா நபிமார்களும் அவர்களும் கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவங்களை அந்த சுவற்றிலே, காபத்துல்லாஹ்வுடைய சுவற்றிலே வரைந்து வைத்திருந்தார்கள். புள்ளன செஞ்சாங்க. நீங்க என்ன செய்றீங்க? சுப்ஹான மௌலூத் என்ற பெயரிலே நபி அவர்களிடத்திலே சாப்பாடு கேட்கிறீங்க, வறுமையை போக்கு என்கின்றீர்கள், நோயை குணப்படுத்துங்கள் என்று சொல்கின்றீர்கள். இதெல்லாம் தவறு இல்லையா? சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே. மேலும் மேலும் நபி அவர்கள்ட்ட நோய் நிவாரணம் கேட்கிறாங்க. நோய் ஏற்படுதுல, அவங்க நோய்க்கு எப்படி நிவாரணம் கேட்கிறாங்க? ஓ மரியதன் அந்த ஆயுதுஹு கத் ஆதாஹு அல்லாஹு பில் ஃபரஜ். இது சுப்ஹான மௌலூதிலே வரக்கூடிய வரிகள். இதுல சொல்லப்படுற என்ன தெரியுமா? நபியே, நீங்கள் எந்த நோயாளியை விசாரிக்க சென்றாலும் அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் வழங்கி விடுவான். எப்படி? நபி அவர்கள் யார போய் எந்த நோயாளியை பார்த்தாலும் அல்லாஹ் நிவாரணம் வழங்கிடுவான். அப்படி சொல்லி நீங்க ஓதுறீங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? நபி அவர்கள் வாழ்ற காலத்துல நபி அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவர்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தகவலை சொல்லி அனுப்புறாங்க. என் தந்தை அவர்களே, உடனே வர சொல்லுங்கள், என்னுடைய பிள்ளை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, உடனே காப்பாற்ற வேண்டும் அழைக்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறாங்க? பொறுமை பொறுக்க சொல்லுங்கள், என்னுடைய மகனை எடுத்துக் கொண்டதும் கொடுத்ததும் அவனுக்கே உரியது, ஒவ்வொன்றும் அவனிடம் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு, எனவே பொறுமை எதிர்பார்க்க சொல்லுங்கள். சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? பின்னால போறாங்க. அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு கிடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் அல்லது பேத்தி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளை தூக்கி மடியில வைக்கிறாங்க. வயிறு அப்படியே உப்பி இருக்குது. நோய் தானங்க அது, மரணிக்க போகுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. கடைசியில மடியிலேயே அந்த குழந்தை மரணிச்சு போச்சு. எவன் எந்த முட்டாள் எழுதுனா அந்த சுப்ஹான மௌலூதை? நீங்கள் போனா நோய் குணமாகும் என்று சொல்லி நோய் குணமானுச்சா? சிந்தியுங்கள். தங்களுடைய அருமை மகன் இப்ராஹிம் அவர்கள் குழந்தையாக இருக்கின்றார்கள். அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருந்தார்கள். மடியில் வைத்திருக்கின்றார்கள். அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. அப்பொழுதும் கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், நபியே, அல்லாஹ்வுடைய நபியே, நீங்களும் அழுகின்றீர்களா? சொல்கின்றார்கள், கண்கள் கண்ணீரை சொட்டுகின்றது, என் நாவுகள் வார்த்தைகளை எதுவும் பேசவில்லை, நீங்க கவனிக்கலையா? அல்லாஹ் இரக்கத்தை மனிதனுக்கு தந்திருக்கின்றான், அந்த அடிப்படையில் அழுகின்றேன். பெத்த மகன் மடியிலே குழந்தையாக இருக்கும் பொழுது உயிர் பிரிகிறது, பேரன் மடியில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உயிர் பெறுகிறது. எத்தனை சஹாபாக்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள். ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு போகும் பொழுது மதீனாவுடைய தட்ப வெப்பநிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கின்றார்கள். நபி அவர்கள் போய் பார்த்தா குணமா இருக்கணுமே, சுத்த பொய்யை எழுதுகின்றார்கள், பொய்யை எழுதி வைத்திருக்கின்றார்கள். புழுகு மூட்டை அனைத்தும் சுப்ஹான மௌலூத் என்பது பச்சை சிற்கு பொய் புழுகு மூட்டை. வயிறு வளர்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே இல்லை, 4 கலிஃபாக்களுடைய காலத்திலே மௌலூத் இல்லை, சஹாபாக்கள் தாபியீன்கள் தப தாபியீன்கள் காலத்திலே இல்லை. எப்ப கண்டுபிடிச்சீங்க? வயிறு வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட மௌலூதை வீட்டுல வச்சு ஓது, இல்லாட்டி ரோட்ல வச்சு ஓது, பள்ளிவாசல்ல ஓதாது. மக்களுடைய புரட்சி வெடிக்கும் என்று சொன்னால்
உள்ளே புகுந்து விடுவார்கள் பள்ளிவாசல்களிலே. அந்த காலம் வரும். எப்படி காபத்துல்லாவிலே வைத்திருந்த சிலைகள் புகுந்து உடைத்து நொறுக்கப்பட்டதோ அந்த நிலை வருவதற்கு முன் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே சுப்ஹான மௌலிதை ஓதுவதை நீங்கள் தடுக்கவில்லை என்றால் மக்கள் தடுப்பார்கள். ஏகத்துவ புரட்சி வெடிக்கும் என்று சொன்னால் உள்ளே புகுந்து தடுப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் நடந்தே தீரும். என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். தண்ணீர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது விரிவாக சில மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் நான் 2 விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லி இருக்கின்றேன். இன்னும் நபி அவர்களிடத்திலே அழுது மன்றாடி தங்களுடைய பசியை போக்க சொல்வது, தங்களுடைய வறுமையை போக்க சொல்வது போன்ற வாசகங்களை எல்லாம் நீங்கள் செவியேற்றீர்கள் என்று சொன்னால் உங்களால் தாங்க முடியாது. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்ற நல்லெண்ணம் கொண்ட முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உயிரை பணைய வைத்து மௌலூதை தடை செய்ய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை போராடுவார்கள். சிந்தித்துக் கொள்ளுங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா? வறுமையை போக்குவதற்கு ஃபன்ஜுதுல் மிஸ்கீன கப்லல் கரக், மூழ்குவதற்கு முன் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள். வறுமையிலே மூழ்குவதற்கு முன் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள். அந்த சுபான மௌலிதிலே வரக்கூடிய வார்த்தைகள் உங்கள் தாராள தன்மையால் எரியும் வெப்பத்தை அணைத்து விடுங்கள். சிந்தியுங்கள். கவிதன தெரியுதா? ஈரல். ஈரல் சொல்றாங்க, உங்கள் இரக்கத்தால் ஈரலின் வெப்பத்தை குளிர செய்து விடுங்கள். நபி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, வறுமைக்கு கேட்கிறாங்க, இந்த ஏழை மூழ்குவதற்கு முன்னால் காப்பாற்றி விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அந்த பள்ளிவாசலிலே ஒரு பெரும் திண்ணையை கட்டி வைத்திருந்தார்கள். திண்ணை தோழர்கள் 70 பேர் வறுமை கோட்டிற்கு கீழே சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பல நாட்கள் பட்டினி இருந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எங்கள் வீடுகளிலே 3 நாட்கள் அடுப்பு எரிந்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்காங்க, அல்லாஹ்வே இந்த முகமதுடைய குடும்பத்திற்கு உணவை வழங்குவாயாக. இப்படி எல்லாம் கேட்டிருக்கின்றார்கள். அவ்வளவு வறுமையிலே அவ்வளவு பட்டினியிலையும் அவர்கள் சிரமப்படும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் முறையிட்டார்களே தவிர இந்த திண்ணை தோழர்கள் எத்தனை வறுமையிலே கஷ்டப்பட்டார்கள் சிந்தித்து பாருங்கள். அப்ப இவர்களுக்கு கொடுக்க முடியும் என்றால் கொடுத்திருக்காங்க தானே? கொடுக்க முடியல. நீங்க இப்ப இவங்கள்ட்ட கேக்குறீங்க, அப்ப அல்லாஹ் எதுக்கு? அல்லாஹ் எதுக்குங்க? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார் சொன்னார்கள், அனைத்திற்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். உங்களுடைய செருப்பின் வார அருந்து விட்டாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் நபி அவர்களை கேட்டீங்களா? இதோட கொடுமை என்ன தெரியுமா? மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்ற பெயரில் இன்னொரு மௌலூது, இன்னும் பல பெயர்களில் மௌலூது ஓதுகின்றீர்கள். ஓதப்படுகின்ற அனைத்து மௌலூதுகளிலும் யார் பெயரில் ஓதப்படுகின்றதோ அவர்கள் எல்லாம் ரட்சகர் என்று சொல்லப்படுகின்றது, பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலிகுணா அந்த ராஜகுணா, நீங்களே படைப்பாளர், நீங்களே உணவளிக்க கூடியவர் என்று கண்டவர்களிடத்திலும் சொல்லக்கூடிய ஒரு அவலமும் அபத்தமும் மௌலிதிலே இருக்கிறது என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். மௌலூது ஓதுகின்றவர்களிடத்தே தமிழிலே மொழிபெயர்த்து முழுவதுமாக ஸ்பீக்கரை கட்டிவிட்டு நீ ஓது என்று சொல்லுங்கள். ஓதட்டும். ஓதியதற்கு பிறகு உங்கள் தாய்மொழியிலே நீங்கள் அவற்றை செவியிட்டீர்கள் என்று சொன்னால் அதன் பிறகு என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான புரட்சி வெடிக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு அன்பிற்குரிய சகோதரர் என்ற உரையை நிறைவு செய்தேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.